அதேபோல ஜனாதிபதி அவர்கள் மற்றும் ஒரு தகவலையும் நேற்று தினம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. மௌவிய பத்திரிகை முதல் பக்க செய்தியாக அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. உத்துரே அத்துருதான்வன்ட் குமக் உனாதை தெனகெனிம ஆய்த்திய சுரக்கினவா லோக போல்தின உள்ளேதி ஜனபதிக்கியா என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையும் அந்த தலைப்புக்கு இன்றைய தினம் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். எனவே வடக்கில் காணாமல் போனோருக்கு என்ன நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் இவ்வாறு தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான புகைப்படம் வடக்கில் விதை தேங்காய் உற்பத்தி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இன்று வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக நேற்று தினம் ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு நடவடிக்கையில் மேற்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள விதை தென்னந்தோட்டத்தில் தென்னங்கன்றுகளை நேற்றைய தினம் நாட்டி வைத்தார். வடக்கு தென்னை முக்கோண வலயத்தின் மேம்பாட்டுக்காக தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியன இணைந்து இதனை நிறுவியிருக்கின்றன. சர்வதேச தென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ராசா, அதே போல இளங்குமரன் மற்றும் துறைசார் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். எனவே இந்த படையில் விதை தென்னந்தோட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் தென்னங்களை நாட்டி வைத்து இந்த விதை உற்பத்தி நடவடிக்கை தொடர்பான விடயங்களுக்கும் நேற்று தினம் ஜனாதிபதி ஆரம்ப கட்ட ஒரு முயற்சி எடுத்திருப்பதான விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அதே போல நாடே சுபிட்சமாக்கும் விருட்சம் கற்பகத்தரு வளம் என்ற வடக்கு தென்னை முக்கோண வலயத்தினுடைய ஆரம்ப விழாவும் நேற்று தினம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இதன் போது முல்லைத்தீவு ஜனாதிபதி அவர்கள் இந்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை வடக்கில் ஆரம்பித்து வைக்கிறார். அதனுடைய முதற்கட்டமாகத்தான் இந்த நடவடிக்கை நேற்று தினம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு எதிரே உள்ள வளாகத்தில் இந்த தெங்கு பயிற்சிகை தொடர்பான விடயங்களை கண்காட்சியை ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் பார்வையிட்டிருக்கிறார். இந்நிகழ்வின் போது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்படிப்பு அமைச்சின் செயலாளர் வரவேற்பு வழங்கினார். எனவே தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் தென்னை பயிற்சிகை சபையால் நூல் ஒன்றும் இங்கே வெளியிட்டு வைக்கப்பட்டது. அத்தோடு பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்படிப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் ஆகியோர் உரையாற்றினார்கள். மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்ற இறுதியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நிகழ்வில் உரையாற்றியிருந்தார். எனவே இது கடந்த காலங்களில் நாட்டில் இந்த தேங்காய் உற்பத்தி தொடர்பான வாரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. கடந்த காலங்களில் ஒன்று தேங்காய் பயிற்சிக்கப்பட்ட நிலங்கள் அளிக்கப்பட்டு அவை நிரப்பப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. அதற்கு பிறகு இந்த தென்னம் தொடர்பான தேங்காய் தொடர்பான விடயத்தில் அதில் இடம்பெற்ற விசேடமான இந்த உயிர்கொல்லி அல்லது இந்த தொடர்பான பிரச்சனைகள் அல்லது அதனுடைய நோய்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் இந்த அதே போல விலங்குகளின் செயற்பாடு ஆகியன இந்த தேங்காய் தட்டுப்பாடுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகி தேங்காய் இப்போது 200 ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. அதன் போது ஜனாதிபதி அவர் தெரிவித்த முக்கியமான விவகாரம் இந்த தென்னை வளர்ப்பு தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இப்போது வடக்கில் இந்த தென்னை முக்கோண விடயம் நேற்று தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அதனுடைய பணிகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இன்னும் 5 வருடங்களில் இந்த தென்னை தொடர்பாக இப்போது காணப்படுகின்ற தேங்காய் தொடர்பான தட்டுப்பாடுகளுக்கு நிவர்த்தியாக இந்த திட்டம் இருக்கும் என்பது இது ஒரு முன்கூட்டிய அல்லது நீண்ட தொலைநோக்கு பார்வையோடாக மேற்கொள்ளப்பட்ட திட்டமாக இதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள முடியும்.